வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்க்ளைம்பர் அண்ட் FMM frequently made mistakes. ஆக்சுவலா எக்ஸல் பேசிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். frequently asked questions இந்த ஒரு வீடியோ இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எப்படி என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதுலயும் இதை பார்க்காமலே நிறைய frequently made mistakes பண்ணினே இருக்கிறாங்க. அதை பத்தி இந்த வீடியோல முக்கியமா ஒரு 5 மிஸ்டேக் பண்றது ரொம்ப திருப்பி இதே தான் வருது. அதுக்குதான் அதை பத்தி சொல்லலான்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். முதல் மிஸ்டேக் என்னன்னா, இந்த ஒரு வீடியோ பாக்குறீங்க, லாகின் பண்ணாம பாக்குறீங்கன்னு வச்சுங்க. அதாவது உங்க சைன்இன் பண்ணாம பாக்குறீங்கன்னா, இதுல இருக்கா மேக்ரோ டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னா, இந்த டவுன்லோடுன்ற இந்த பட்டனை போய் கிளிக் பண்றீங்க. அது என்னது, அது டவுன்லோட் அன்அவைலபிள்னு வந்துடும் ஒண்ணு. அது அந்த வீடியோக்கான டவுன்லோடு. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ன்றது இங்க இருக்கு பாருங்க. அது கீழே இருக்கிறது தான் டிஸ்கிரிப்ஷன். அதாவது அந்த வீடியோ கீழே சேனல் பேர் இருக்கும். அது நம்ம லேர்ன் வித் மீனு. அது சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலா நீங்க லாகின் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. லாகின் பண்ணிட்டு பார்த்தாலும் சிலருக்கு அந்த ப்ரோ விஷன் மாதிரி வச்சிருந்தா, விண்டோஸ் ப்ரீமியம்லாம் வச்சிருந்தா டவுன்லோட் காட்டும். இதை ஒன்னே டவுன்லோட் பார்த்துட்டு டவுன்லோடே ஆகல, அன்அவைலபிள் அப்படின்றாங்க. அதனால எது இருந்தாலும் அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிறதுல இதுல கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். பாருங்க, ஆகுதா? இப்ப முக்கியமா நான் டைரக்ட் டவுன்லோட் லிங்க் வச்சுட்டுக்கிறேன். அதனால அத கிளிக் பண்ணாலே எங்க சேவ் பண்ணணும்னு கேட்கும், இல்ல டைரக்டா எங்க டவுன்லோட் பண்ணணும்னு கேட்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது முக்கியமான விஷயம். அப்புறமா இன்னொன்னு, இப்போ இது மாதிரி ஒரு பழைய விஷன் இருக்குன்னு வச்சுங்க. அதுலலாம் போய் கிளிக் பண்ணா, ஆக்சுவலா பெரும்பாலும் நான் மாத்தின்னு வந்துட்டேன் எல்லாமே டைரக்ட் டவுன்லோடு. இது மாதிரி எதனா இருக்குதுன்ற பட்சத்துல பழைய விஷன் முதல்ல யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துலயுமே லேட்டஸ்ட் விஷன் யூஸ் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஓபன் ஆகுதா? இப்படி ஓபன் ஆகும் போது இதுல நீங்க இங்க டவுன்லோட் கொடுக்கணும். இங்க இருக்கு பாருங்க டவுன்லோட் பட்டனு. சிலது அந்த சிஸ்டம்னுடைய அந்த மானிட்டருடைய வைட் பொறுத்து இங்கேயே கூட வரும். அதுல டவுன்லோட் பண்ணவனே டவுன்லோட் இங்க ஆயிடுச்சா, அதை டவுன்லோட் பண்ணணும். அதான் டவுன்லோட் ஆயிடனவனே முக்கியமான விஷயம், அந்த டவுன்லோட் லொகேஷன் எங்க இருக்கோ அங்க போய் அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனோம். இல்ல அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் என்டர் ஆச்சிங்கன்னா கூட ப்ராப்பர்ட்டிஸ் தான் போகும். அதுல இந்த ஜெனரல் டேப் இருக்கு இல்லையா, அதுல அன்பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்படி இருந்தாலும், அதாவது விண்டோஸ் இப்போ ரன் ஆகிற விஷன் சப்போர்ட்டட்ல இருக்கிற எல்லா விஷன்லயுமே இது அன்பிளாக்னு ஒரு இருக்கும். அதை குத்துட்டு ஓகே அப்ளை குத்துட்டு ஓகே குத்தீங்கன்னா தான் அந்த மேக்ரோவே என்ன ஆகும், ரன் ஆகும். ஓபன் பண்ணீங்கன்னா எனேபிள் கண்டென்ட்னு ஒண்ணு கேட்கும். அதையும் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்காம அந்த மேக்ரோவே என்ன ஆகாது, ரன் ஆகாது. ஓகேங்களா? இப்ப நான் ஒன்னு டவுன்லோட் கொடுக்குறேன் பாருங்க. இது வேற ஃபைல்ல சேவ் ஆயிடுச்சா ஒண்ணுன்னு. இப்ப நான் இதுல அன்பிளாக்கே ஆகல பாருங்க, அன்பிளாக் ஆகல. இதை நான் ஓபன் பண்ணனா ஓபன் ஆகும். ஆனா இங்க எனேபிள் கூட எடிட்டிங்னு வரும், எனேபிள் எடிட்டிங்னு வரும். அப்போ கூட என்னன்னா இது மாதிரி செக்யூரிட்டி டிஸ்க் லேர்ன், ஏன்னா நீங்க அன்பிளாக்கே பண்ணல. அதெல்லாம் பண்ணாம போயிட்டு நீங்க இந்த ரஃப்ல போய் ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா த கேனாட் ரன் த மேக்ரோ நாட் அவைலபிள் அப்படின்னு தான் வரும். ஏன்னா நீங்க அதை எனேபிளே பண்ணல. இது ஒரு முக்கியமான விஷயம். ஆச்சா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எக்டர்ல டபுள் டாட் இருந்தாலும் அதை டபுள் டாட் அடிக்கவே கூடாது. நம்ம எப்படி கால்குலேட்டர்ல அடிக்கிறோமோ அப்படிதான் அடிக்கணும். இப்ப இது 12 நான் வாஸ்தவத்தில் சாகுபடியானது இப்ப 12 ஹெக்டர்னா 12 ஹெக்டர் 40 ஏர்ஸ் 40 ஏர்ஸ்னா
அடுத்த புள்ளி வச்சுட்டு 5 அடிக்க கூடாது. ஓகேங்களா? 2வது புள்ளிய வைக்கவே கூடாது. இது முக்கியமானது, நாம வச்சுங்க. வேல்யூ எரர் வந்து பாருங்க. இதுல 2வது புள்ளிய வைக்காம தான் முதல் புள்ளி ஹெக்டருக்கு மட்டும்தான் வைக்கணும். இது தன்னால அது டிஸ்பிளேக்கு தான் இருக்கிறது அது. ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா கஸ்டம்ல நம்ம டிஸ்பிளே பண்றது, வேல்யூல இருக்காது. அது டிஸ்பிளேவை நம்ம பண்ணலாம். இது மாதிரி ஒரு புள்ளி வைக்கலாம், இது மாதிரி 2 புள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி அந்த புள்ளி பின்னாடி வர்றத புள்ளி மாதிரி வச்சுக்கலாம், கம்மா போட்டுக்கலாம். அது மாதிரி டிஸ்பிளேல மட்டும்தான் காட்டுறது இது. அதனால இங்க புள்ளி இருக்குது பார்த்தாலும் அந்த புள்ளி வந்து ஒரு புள்ளி தான் இருக்கும். இந்த ஃபார்முலா பார்ல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. அது இங்க கிளிக் பண்ணவனே ஃபார்முலா பார்ல என்ன தெரியுதோ இதுக்கு பேர் தான் ஃபார்முலா பார். அதுதான் உண்மையிலேயே அந்த செல்லுல இருக்கிற விஷயமே. ஓகேங்களா? அதனால இதுல டபுள் டாட் எப்பவுமே வந்து வைக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் இது மாதிரி ஹெக்டர் நம்ம விஷயத்துல, அதாவது நீங்க அந்த 117 பரப்பு அடிக்கிறீங்க இல்லையா, 117க்காக அடங்கல் என்ட்ரி போடுறீங்க இல்லையா, 117 ஜென்ரேட் பண்ணுது, அதுல எதுவா இருந்தாலுமே டபுள் டாட் அடிக்க கூடாது. இதுதான் நான் இதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அந்த டபுள் டாட் ப்ராப்ளம் முக்கியமானது. டபுள் டாட் எதுலையுமே அடிக்க கூடாது, சிங்கிள் டாட் தான். ஓகே. அதுக்கப்புறம் இப்ப வந்து எதனா ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்றீங்கன்னா, இப்ப இதை டவுன்லோட் பண்றீங்கன்னு வச்சுங்க, இது மாதிரி திருப்பி ஒரு வில்லேஜுக்கு எத்தனை டவுன்லோட் பண்றீங்களோ, எத்தனை வில்லேஜ் இருக்கோ அது டவுன்லோட் பண்ணீங்கன்னு அந்த மேக்ரோவை கூட நீங்க அதான் அந்த ஃபைலையே கூட ரீநேம் பண்ணீங்க, இல்ல சேவ் இல்லைன்னா ஒரு முறை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது சேவ் ஆஸ்ன்னு அந்த வில்லேஜ் பேரை கொடுத்துட்டு, இப்ப இந்த ஒரு ஓபன் பண்ணிடுறேன். இதுலயே டைரக்டா நீங்க ரன் பண்றதை விட என்ன பண்ணணும், இது அன்பிளாக்கே பண்ணல, அதனால்தான் பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் அன்பிளாக் பண்ணணும். அப்பதான் வந்து என்ன கேட்கும், எனேபிள் கேட்கும். எனேபிள் எடிட்டிங்னு கேட்காது, எனேபிள் கண்டென்ட்னு கேட்கணும். அதான் அது கொடுத்தானே இப்போ மேக்ரோ ரெடி ஆயிடுச்சு, அதாவது எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ இதுல இதை ஒரு முறை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்கேஸ் டவுன்லோட் பண்ணாம இதுலயே எடிட் பண்ணிட்டீங்கன்னும் போது இன்னொரு முறை வேற வில்லேஜுக்கு பண்ணீங்கன்னா வேற டவுன்லோட் இன்னொரு முறை பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு முறை டவுன்லோட் பண்ணிட்டு நிறைய வில்லேஜுக்கு பண்றீங்கன்னா முதல்ல டவுன்லோட் பண்ணவனவே சேவஸ் கொடுத்து டவுன்லோட்ஸ்ல அந்த வில்லேஜ் பேர் அடிச்சிங்க. இன்கேஸ் இப்ப வந்து முசிறி அப்படின்னும் போது முசிறி அப்படின்னு அடிச்சிங்க. அது அந்த சேவ் ஆஸ் கொடுத்துட்டு அதுல நீங்க ஏரிஸ்ல போய் இது பண்றதோ எதனா ஒர்க் பண்றதோ பண்ணணும். ஏன்னா நீங்க இது எல்லாமே மேக்ரோன்றது வந்து ஒரு மேக்ரோ ரன் ஆகுறதுன்றது ஒரு செல் டிபெண்ட். இங்க இருக்கிற ஒரு செல்லு டிபெண்டா தான் எல்லாமே ரன் ஆகும். ஒரு செல்லும் முக்கியம். அதுல எதனா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலோ இல்ல எதனா மாத்தினாலோ கூட எரர் வரும், அது ஒழுங்கா ஒர்க் ஆகாது. அதனால அந்த செல்ல வந்து நீங்க இப்போ அதுல பண்ணி ஏற்கனவே பேஸ் பண்றதுனால மேனிப்புலேட் ஆயிருக்கும், அது மாதிரி எதனா ஆயிருக்கும், அந்த செல்லு மாறி இருக்கும், எதனா சேஞ்சஸ் ஆயிருக்கும். அதனால நீங்க அதுலயே ரீரன் பண்றதை விட நீங்க எப்பவுமே சேவஸ் பண்ணீங்கன்னு தான் அந்தந்த ஊரை சேவஸ் பண்ணீங்க, ஒரு முறை டவுன்லோட் பண்ணீங்கன்னு கூட அதுல நீங்க ரன் பண்ணீங்க. ஓகேங்களா? அதாவது சேவ் பண்ணிட்டு அதை ரன் பண்ணீங்கன்னு அதை இது பண்ணீங்க. ஓகே, இது முக்கியமான விஷயம் ஒண்ணு. ஏன்னா சில நேரத்துல எதனா ஒண்ணு பண்ணிட்ட பிறகு அதுலயே வந்து திருப்பி போட்டு வரா மாதிரி கொஞ்சம் பழைய விஷன்ல இருக்கிற கோடிங்லாம் அது சரியா வராது. இப்ப புது விஷன்லயே கூட சில இது வந்து நீங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா வராது. இப்போ அதுக்குதான் வந்து இந்த பிஎஃப்சியும் டெக்ஸ்ட்லயே மேக்ரோ மூலியமாவே வரா மாதிரியே வச்சுட்டேன். ஏன்னா இதுக்கு முன்ன வந்து இது பிஎஸ்சியும் சப்டிவிஷன் நம்பரு அந்த பழைய உட்பிரிவு நம்பரோட இங்க வர்றதுனால இது டெக்ஸ்டா இருக்கணும்ட்டு நான் வைக்கிறேன்னு வச்சுங்க. இது வந்து நீங்க ஒரு ரன்ல பண்ணும் போது இதுல வேற எதனா கண்டென்ட் வந்துட்டு இருக்கும். சரி, நீ இதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய டெக்ஸ்ட்னு வச்சதே போயிடும். இப்ப பாருங்க, நான் இதை டெலிட் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து இருக்கும் வேற எதனா பழைய விஷயம்ல பாத்தீங்கன்னா இந்த டெலிட் இந்த இதை பண்ணீங்கன்னா இது டெக்ஸ்டா இல்லாம ஜென்ரலா மாறிடும். அதனால ஒரு முறையும் சேவ் பண்ணீங்க. எந்த பழைய விஷயம் யூஸ் பண்ணாலும் சரி, புது விஷயம் யூஸ் பண்ணாலும் சரி, முக்கியமா நான் சொல்றது புது விஷயம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே புது விஷயம் விட்டாச்சு, ரொம்ப புதிய விஷயங்களுடன். அதனால புது விஷயம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே. முக்கியமான டிஸ்கிளைம்பர் என்னன்னா,
இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்க இது பண்ணணும். அப்ப கூட என்னன்னா உங்க வில்லேஜுக்கு வந்து நீங்க தான் வந்து அந்த கணக்கு சரியா இருக்குதான்னு பாத்துக்கணும், பொறுப்பு நீங்க தான். என்னன்னா அதாவது மண்டை மேல இருக்கிற கொண்டையே மாந்துட்டேன்ற மாதிரி ஒருத்தர் என்னன்னா ரெடி பண்ணும் போது வில்லேஜ் பேரையே வந்து மாத்தாம விட்டுறாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டா நீங்க தான் பாக்கணும். என்ன இது பேரு இது என்னவோ ஒரு பேரு இது வில்லேஜ் பேரு தானே, நம்ம வில்லேஜ் பேரை மாத்திக்கணுமே அப்படின்னு மாத்திக்கணும். அதெல்லாம் எல்லாம் கவனிச்சிட்ட பிறகுதான் எக்ஸ்போர்ட்டே கொடுக்கணும் நீங்க. அதே மாதிரி அதுல வேற எங்கன்னா நடுவுல எதனா தப்பு வருதான்றதையும் எல்லாத்தையும் நீங்க தான் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? செக் பண்ணீங்கன்னு நீங்க இப்ப வந்து என்னன்னா நான் நேத்தே காமிச்சேன் பாருங்க, நஞ்சை டைப்ல வருது, ஆனா இங்க வந்து அது வந்து நத்தம். அப்படி இருக்கும்போது அத வந்து நம்ம இங்க நத்தம் இந்த காலத்துல நத்தம் ஃபில்டர் போட்டு இதுல எதனா நஞ்சை வந்துச்சுன்னா அது நத்தம்னு மாத்திக்கணும். அப்பதான் வந்து அது கரெக்டா அந்த கிளாசிபிகேஷன்ல போய் உக்காரும். இங்க நஞ்சை இருந்துன்னு இங்க மட்டும் நத்தம் இருந்துட்டு அது எதனா நஞ்சை நடுவுல வந்துச்சுன்னா உடனே சார் நஞ்சையில நடுவுல நத்தம் வருது சார் அப்படின்றது வந்து நம்ம அது தமிழ்ல ஆப்போசிட்லயே தப்பா இருக்கு, நம்ம ஒன்னையும் பண்ண முடியாது. அதனால நீங்க தான் அதெல்லாம் ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். ஓகேங்களா? ஒரு விஷயம் முக்கியமா இந்த பக்கத்துல வர்றதுல அனாதீனம், நஞ்சை, நத்தம்ன்றதெல்லாம் வந்து ஃபில்டர் போட்டு பாருங்க. அதான் நான் டைப் பண்ணி ஃபில்டர் போட்டேன். நீங்க அப்படியே ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா கூட காணாச்சானால நால நத்தம் வந்துச்சுன்னா அதை தவிர மிச்சலாம் ஃபில்டர் அன்கிளியர் பண்ணிட்டு அதை மட்டும் டிக் பண்ணி நத்தத்துக்கு எல்லாமே நத்தம்னு டைப்ல வருதான்னு பாருங்க. அனாதினத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த பக்கம் நஞ்சை அனாதினா நஞ்சை, புஞ்சை அனாதினா புஞ்சை வருதான்றதெல்லாம் ஃபில்டர் போட்டு பார்க்கணும் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் இப்போ அட்வான்ஸ் விஷன்னு ஒன்னு விட்டு இருக்கேன் இல்லையா, ஆல் இன் ஒன்ல. அதுல வந்து தன்னாலேயே ஷார்ட் ஆகும். அதுலயே வேற சில பிரச்சனைகள் இருக்குது. அதை பத்தி அப்புறம் நான் சொல்றேன் டீட்டெயிலா. இதுல வந்து நீங்க தான் ஃபுல்லாவே ஸ்டார்டிங்ல கவனிச்சுக்க போறீங்க. அதனால இதை வந்து நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே, முக்கியமான டிஸ்கிளைமர் அதுதான். அது எதனா இதுவாயிட்டு நான் நஞ்சை நடுவில் நத்தம் வருது அப்படின்னும் போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த தமிழ்நிலத்திலேயே நஞ்சை இதுல நஞ்சைய வந்து கிளாசிபிகேஷனா அதை வச்சுக்கிறாங்க. அதை வந்து நத்தமா வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஊர்ல அது எப்படி இருக்குதுன்றது தெரியும். ஏன்னா 1008 குறைபாடுகள் இருக்குது தமிழ்நிலத்துல. இல்லாத சர்வே நம்பரே இருக்குது. 700லயே சர்வே நம்பர் முடிஞ்சிடும். ஆனா 1058 ஒரு சர்வே நம்பர் இருக்கும். சில சர்வே நம்பர்ல ஒரு 10 ஏர் இருக்கும். ஆனா அதுக்கு 100 ஹெக்டர்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அது மாதிரிலாம் காமெடி எல்லாம் இருக்குது. அதனால அதெல்லாம் நீங்க தான் வந்து கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.